நான் 5th சம் போட போகிறேன். இந்த 5th சம்மில் ரியலைசேஷன் அக்கௌண்ட், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம அசட்ஸ்லாம் என்ட்ரி பண்ணணும். அசட்ஸில் வந்து இந்த கேஷ் மட்டும் வராது, ஏன்னா அது வந்து பேங்க் கிடையாது. அப்புறமா கிரெடிட் அந்த லைபிலிட்டிஸில் என்ட்ரி பண்ணணும். அது வந்து கிரெடிட் மட்டும் என்ட்ரி பண்ணணும். இதுலேருந்து இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறமா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க கீழே. இந்த மிஷினரி, ஃபிக்சர்ஸ், ஸ்டாக், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்லாம் ஆட் பண்ணி இங்கே பை பேங்க்குன்னு போட்டு இங்கே என்ட்ரி பண்ணணும் கிரெடிட்டில். அப்புறமா நம்ம கிரெடிட்டாருக்கு பே பண்ணுறோம். கிரெடிட்டார் அலோட் டிஸ்கவுண்ட் ஆஃப் 2%. அந்த இந்த 4000 கிரெடிட்டாக இருக்குல்ல, அதில் வந்து 2% எடுத்தோம்னா 80 ருபீஸ் வரும். அந்த 80 ருபீஸை வந்து 4000 சப்ராக்ட் பண்ணி போட்டோன்னா இங்கே பை பேங்க்குன்னு போட்டு 3920 போடணும் இங்கே. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் அமௌண்டட் 2 rupees 900. இந்த இது வந்து இங்கே டூ பேங்க்குன்னு போட்டு 900 இங்கே போட்டோம். அப்புறமா இதை டேலி பண்ணணும். டேலி பண்ணி பார்த்தோன்னா இங்கே இந்த பார்ட்னர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி தரணும். அந்த ஓல்ட் ஷேர் ரேஷியோவில் தரணும். 2:2:1 இங்கே ஷேர் பண்ணி கொடுத்தோம்னா 112 56 வருது. இதில் வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் போடுறோம். நம்ம பை பேலன்ஸ் போட்டோன்னு போட்டு இந்த பார்ட்னர்ஸோட கேபிட்டல் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுறோம். 10,000 40,000 4,000 2,000 என்ட்ரி பண்ணுறோம். இந்த ரிசர்வ் ஃபண்ட் என்னென்னா கொஷின்லேயே ரிசர்வ் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க 5,000. அதை ஓல்ட் ரேஷியோவில் பிரித்து இதில் தரப்போகிறோம். 2,000 1,000. அப்புறமா இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் வந்து இங்கே போன அக்கௌண்ட்டில் போட்டு அந்த ப்ராஃபிட் தூக்கி இங்கே போட போகிறோம். அப்புறமா இந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட் என்னென்னா இந்த ஷாம் கேபிட்டல் அக்கௌண்ட் 400 அவன் அன்ரெக்கார்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து இங்கே போட போகிறோம். டு பேங்க் அக்கௌண்ட் வந்து அதான் அந்த டேலி பண்ணோன்னா 2 டேலி பண்ணோன்னா டெபிட் சைடு வந்து நம்மளுக்கு டேலி ஆகும். இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த பை டூ பேலன்ஸ் ப்ராடவுன் வந்து 5,000 இந்த கொஷினில் 5 கேஷ் கொடுத்துருக்காங்களே, அது ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து இங்கே போடுறோம். டு ரியலைசேஷன் நீங்கள் இங்கே நம்ம சம்மில் போட்ட எங்கெங்கெல்லாம் பேங்க் இருக்கோ அதெல்லாம் இங்கே என்ட்ரி ஆகும். ஃபஸ்ட்டு இங்கே டூ பேங்க் பை பேங்க்குன்னு போட்டிருக்கோம்ல, அது இங்கே வந்து எடுத்து இங்கே போடணும். 20,700. அது அப்புறமா இங்கே இருக்க டூ பேங்க் இங்கே இருக்க 2 பேங்க்கு. அப்புறமா இங்கே இருக்க 2 பேங்க் எடுத்து இங்கே என்ட்ரி பண்ணணும். இங்கே என்ட்ரி பண்ணால் எடுத்து பேலன்ஸ் பண்ணால் இப்போ பேலன்ஸ் ஆகும். சம் அவ்வளோதான்.